வெற்றி பெற்றிருக்க. வாக்யஜ்ஞேன கல்பதாம் வாக்யஜ்ஞேன கல்பதாம் வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. குருநாதர் சத்குருநாத சுவாமிகளை வணங்கி தத்துவபோத வகுப்பை நாம் துவங்குகின்றோம். தத்துவபோதம் என்பது வேதாந்தத்திற்குள் செல்லும் மாணவர்களுக்கு நுழைவாயிலாக இருந்து வேதாந்த பரிபாஷைகளை, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதையெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்து மனதில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூல். வேதாந்தத்தில் என்னென்ன வார்த்தைகள், பிரம்மம், ஜீவன், தியானம், சிருஷ்டி, தியானம், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு, மோட்சம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாமான அர்த்தத்தை நம்ம மனதிலே புரிய வைப்பதற்காக எழுந்த ஒரு நூல். பகவத்பாதர் ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது என்று கருதப்படுகின்ற ஒரு நூல். எந்த ஒரு நூலிலும் நமக்கு முதலில் புருஷார்த்தமாக மனிதர்களால் முயன்று அடையப்பட வேண்டிய லட்சியங்களை அறிமுகப்படுத்தும். அது தெரியாதவர்களுக்கு அவர்களுடைய லட்சியங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள் அது இது என்று. ஆனாலும் சாஸ்திரமானது ஒரு கரெக்ஷன் பண்றது. இதெல்லாம் உண்மையில் உன்னுடைய லட்சியங்கள் இல்லை என்று நம்முடைய எல்லா லட்சியங்களையும் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இறுதியான லட்சியமாகிய மோட்சத்திற்காகத்தான்
உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது, நீ அதற்காகத்தான் வாழ்கின்றாய் என்று நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கின்றது. இப்ப நம்ம பார்த்தோம், இந்த புருஷார்த்தத்தில் தர்ம அர்த்த காம மோட்சம் என்றாலும் என்று வரிசைப்படுத்தியிருந்தாலும் நாம் முதலில் அர்த்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம், பொருளை பார்த்தோம். அதில் நாம் பார்த்த கருத்து பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள். இது முதல் கருத்தாக பார்த்தோம். அதில் சரி, அடிப்படை தேவைகள் நிறைவேறினால் மனிதன் இன்பமாக மகிழ்வாக சந்தோஷமாக இருப்பானா? அதில் மட்டும் அவனுக்கு நிறைவு வருமா என்றால் இல்லை, அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேண்டும். இந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணால் மீட்டர் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. அது போல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்பமும் வேண்டும். அதை காமக என்ற வார்த்தையில் பார்த்தோம். அர்த்தக காமக. அடுத்தும் அந்த மகிழ்ச்சி நமக்கு கூடுதலாக கிடைத்தாலும் கூட அடுத்து மனிதனுடைய மனதில் வருவது இந்த இன்பம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும், ஆல்வேஸ். அப்படி ஒரு எண்ணம் வந்து இது தொடர்ந்து இருக்க வேண்டும். இது அடுத்த வளர்ச்சி சிந்தனை என்று நேற்றைய வகுப்பிலே இதோடு நாம் நிறுத்தி இருந்தோம். அந்த இன்பம் தொடர்ந்து இருக்க வேண்டும், குறைந்து விடக்கூடாது, இல்லாமல் போய்விடக்கூடாது என்ற பயமும் அதனோடே சேர்ந்து வருகின்றது. எதை அனுபவித்தாலும் தொடர்ந்து இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்ன செய்வது? அந்த பயம் வந்து விடுகின்றது. ஆக என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளும் அதற்கான பொருள்களும் இன்பத்திற்கான பொருள்களும் அதை அனுபவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், சூழ்நிலை, இதெல்லாம் எதனால் எப்படி வந்தது? இந்த கருத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லித் தருகின்றது, விளக்கி சொல்லுகின்றது. சில பேர் பிறக்கும் போதே செல்வந்தர்களாக பிறக்கின்றார்கள். சில பேர் பிறக்கும் பொழுது ஏழ்மை நிலையிலிருந்து பிறக்கின்றார்கள். சிலருடைய உடலானது பிறக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றது, சிலருடைய உடலானது பிறக்கும் பொழுது ஆரோக்கிய குறைவாகவும் பிறக்கின்றோம். இதெல்லாம் எதனால், என்ன காரணம்? இது ஒரு பெரிய ஒரு கேள்விதான். ஏதோ ஒரு புண்ணியம் இருப்பதனால், அதனால்தான் இப்படி இதெல்லாம் நடக்கின்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். சில பேர் துன்பம் அனுபவிக்க காரணம் பாபம் என்று ஒன்று இருக்கின்றது, அதனால் தான் நினைக்கின்றார்கள். உண்மைதான். புண்ணியமானது சுகத்தை தருகின்றது, பாபமானது துக்கத்தை தருகின்றது. இந்த அறிவையும் சாஸ்திரமே நமக்கு தருகின்றது. உனக்கு கிடைக்கின்ற பொருள், அதை அனுபவிக்கக்கூடிய, அதில் அனுபவிக்கக்கூடிய இன்பம், சூழ்நிலை எல்லாம் அது பொருள்களால் மட்டும் வருவதில்லை, உன்னுடைய முயற்சியினால் மட்டும் இல்லை, அதையும் கடந்து ஒரு காரணம் இருக்கின்றது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவம். அதற்கு பெயர் புண்ணியம் என்று சொல்லுகின்றது. புண்ணிய பலன்தான் உனக்கு இந்த சுகத்தை எல்லாம் கொடுத்துள்ளது. உடைய துக்கத்துக்கும் காரணம் பாபம், பாபத்துடைய பலன் தான் சொல்லி சொல்ற. சிலருக்கு புண்ணியம் என்ற சொல்லானது பிடிக்கிறது இல்லை. இல்லை, அதெல்லாம் இல்லை, லக்கு தான். லக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் காரணம்லாம் இல்லை. இது ஒரு கான்செப்ட், அது சொல்லுவாங்க. அதான் பொதுவாக சொல்லுவாங்க, டாக்டருக்கு டயக்னோஸ் பண்ணி தெளிவாக சொல்ல முடியலன்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவார், அலர்ஜின்னு சொல்லிடுவார். அலர்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். அலர்ஜி. அதுபோல சில பேர் தத்துவத்திற்குள் வருவதற்கோ, இந்த விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்திப்பதற்கோ, சாஸ்திரம் சொல்லுகின்ற கருத்துக்களை ஒத்துக்கொள்வதற்கோ சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இது இயற்கை, நேச்சர், லக் அப்படி சொல்லி விடுவார். அதுக்கு மேலே அவங்க சிந்திக்க தயாராக இல்லை. அப்படி சொன்னால் அதற்கு மேலே பேசக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்ற ஒரு, என்ன சொல்றது, சிந்தனையில் ஒரு ஸ்டேக்னேஷன், அவ்வளவுதான். தத்துவ விசாரத்துக்குள், சாஸ்திரத்துக்குள் நாம் சென்று விட்டால், சிந்தித்து பார்க்கும் பொழுது
இந்த பலன்களை அதிர்ஷ்ட பலம் சொல்லி சொல்லும். அதிர்ஷ்டம் சொல்லி சொன்னா லக்கின்ற அர்த்தம் இல்லை, நதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாதவைகள், அதனால்தான் அது அதிர்ஷ்ட பலம். அது புண்ணியம், அது அதிர்ஷ்ட பலம். இது சாஸ்திரம் தருகின்ற புதிய அறிவு. இதெல்லாம் லோக்கல் நாலேஜில் புரிந்து கொள்ள கஷ்டம், கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒருவன் தானம் நல்ல செயல்களை எல்லாம் செய்கின்றான்னு வச்சுக்கோமே, அதனால் கண்ணுக்கு தெரியாத புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளான் அர்த்தம். இப்போ ஒருவருக்கு ஒரு தானம் கொடுக்குறேன்னா அந்த செயல் முடிந்து விடுகிறது, நம்மிடத்தில் பொருள் சென்று விடுகின்றது, அது திருஷ்டம். ஆனால் அதனுடைய விளைவாக வருகின்ற புண்ணியம் இருக்க அது கண்ணுக்கு தெரியல, அது என்ன? அதிர்ஷ்டம், திருஷ்டம். ஒருத்தர் தவறா பேசிடுறோம், ஏதோ நம்ம அவருக்கு நாம தப்பு செய்திடுறோம், அவருக்கு அது கண்ணுக்கு தெரிகின்றது, ஆனால் அதனுடைய விளைவு என்ன? பாபம், அது அதிர்ஷ்டம், கண்ணுக்கு தெரியல. இந்த நாம் செய்த புண்ணியம் தான் ஒருவனுக்கு பொருளையும் இன்பத்தையும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையையும் தருகின்றது என்பது சத்தியம். ஒரு காலத்தில் ஒருவன் மற்றவர்களை ஏமாற்றி துன்பப்படுத்தி ஊழல் செய்து பாபத்தை சம்பாதித்துள்ளான்னு வச்சுக்கோமே, அதன் விளைவு ஒரு காலத்தில் அவன் நிச்சயமாக துன்பப்படுவான். அது எப்போ என்பது நமக்கு தெரியாது. ஆமா, கர்மத்தினுடைய தன்மை இன்னதுதான் என்று இப்படித்தான் என்று யாராலும் நிர்ணயித்து கூற முடியாது அர்ஜுனா என்று பகவான் சொல்லுகின்றார். கர்மனோ ககனோ கதிகி. நம்ம நினைப்போம், நான் எப்போ செய்தது இப்போ செய்தது தான் அடுத்து. அது சிலது சரியா வரலாம், பலது அப்படி வர்றதில்லை. சில பேர் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமா சௌக்கியமா இருக்காங்க, ஆனாலும் கூட அவர் செய்யறதெல்லாம் அதர்மம். ஆனால் எப்படி அவர்களால் இப்படி இருக்க முடியுதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களுக்கு புண்ணிய வேலை செய்ய தொடங்கி இருக்கு. அது எவ்வளவு காலம் வேலை செய்யணும், வேலை செய்துட்டு அது வரையில ஒரு சௌகரியமா இருப்பாங்க. அது முடிஞ்ச பிற்பாடு என்ன? அதுதான் காரணம், வேற இதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் சொல்லவே முடியாது. ஆக இந்த இடத்துல சாஸ்திரமானது கண்ணுக்கு தெரியாத பாப புண்ணியம் என்ற கான்செப்டை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. கண்ணுக்கு தெரியாததுனால தான் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றோம். அதிர்ஷ்டம்னா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் சொல்றோம், அந்த அர்த்தத்தில் இல்லை. ஆக திருஷ்டம் சொல்லி சொன்னா பார்க்கக்கூடியது. அதிர்ஷ்டம் என்றால் கண்களால் பார்க்க முடியாதது. சில நேரத்தில் குறைவான உழைப்பு போட்டிருப்போம், அதிகமான பலன் வரும். சில இடத்துல அதிகமான உழைப்பு போட்டிருப்போம், ஆனால் பலன் குறைவாக இருக்கும். சில பேர் அடைந்துள்ள பதவி, செல்வம், அந்தஸ்து, எல்லா சௌகரியங்கள், வாழ்க்கையுடைய உயர்நிலைகள் எல்லாத்தையும் நெருங்கி பார்த்தால் அவர்களுக்கு அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இருக்காது. ஆனால் எப்படி இவர்களால் இதை அடைய முடிந்தது? அதுக்கு என்ன லாஜிக் சொல்லுங்க? காரணம் என்ன? பதில். வாழ்க்கையில பல நேரத்தில் நம்முடைய உழைப்புக்கும் நாம் பெறுகின்ற பலனுக்கும் ஊதியத்திற்கும் டேலி ஆகிறதில்லை, பல நேரம் ஆகிறதில்லை. சில நேரத்தில் செயலில் குறைவாக உழைத்திருப்போம், பலன் அதிகமாக கூட வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வேறு ஏதோ அந்த இடத்துல வேலை செய்திருக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வேற ஏதோ வேலை செய்யுதுன்னு அர்த்தம். குறைவான உழைப்புக்கு பகவான் நமக்கு போனஸ் போட்டு தரல, ஆமா, புண்ணியத்தை கொஞ்சம் கழிச்சு இருக்காருன்னு அர்த்தம். நம்ம அக்கௌண்ட்ல புண்ணியம் டெபிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆக நம்முடைய புண்ணியத்தினுடைய விளைவு தான் நாம் அனுபவித்த எந்த விதமான சுகமாக இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம அறியால் நம்ம மனசு சந்தோஷமா இருக்க அமைதியா. சில நேரத்தில் ஏனோ தெரியாது, காரணமே தெரியாத மனசுல ஒரு சஞ்சலம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லுவோம். எல்லாமே புண்ணிய பாப பலனின் விளைவு. இதெல்லாம் சாஸ்திரம் தருகின்ற அறிவு. சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம்மால் இதையெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நான் ஒத்துக்க மாட்டேன் என்பதற்காக சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லாம விடலை, சொல்லி விடுகின்றது. ஆக நீ அடைந்த செல்வம்,
நீ அடைந்துள்ள இன்பங்கள், நீ அடைந்துள்ள சுகம் எல்லாவற்றுக்கும் காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் உதவி செய்கின்றது. அதற்கு காரணம் புண்ணியம். இந்த அறிவு வந்தவுடனே நம்முடைய அடுத்த லட்சியம் என்ன ஆகிவிடும்? புண்ணியத்தை தேடுத. இந்த புண்ணியம் எப்படி, நாம் புண்ணியத்தை எப்படி தேடுவது? அடுத்த புருஷார்த்தத்தின் அடுத்த ஒரு தலைப்பு தர்மம் அல்லது அறம். தர்மம் அல்லது அறம். தர்மம் என்ற சொல் ஆழ்ந்த அர்த்தங்களை உடையது. அதுல வேற எந்த மொழியிலுமே இந்த தர்மம் என்ற வார்த்தைக்கு தமிழில் கூட அதற்கு நிகரான சொல் இல்லை. அறம் சொல்லி சொல்றோம். இங்கு தர்மம் என்ற சொல்லை புண்ணியம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். இந்த கான்செப்டில் இப்போ சில நேரத்தில் அம்மா தாயே தர்மம் போடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துல என்ன, ஏதோ கொஞ்சம் பைசா கொடுங்க, ஏதோ உதவி பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. அப்போ இந்த தர்மம் என்ற வார்த்தையில் பல இடத்துல பல அர்த்தங்களில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது. நாம் செய்யும் நல்ல செயல்களின் விளைவால் வருவது புண்ணியம். இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. இந்த செயல் செய்தால் புண்ணியம், இந்த செயல் செய்தால் பாபம் என்பதை யார் நிர்ணயித்து சொல்வது சொல்லி சொன்னா சாஸ்திரங்களே. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதம். ஆக அந்த புண்ணியத்தின் விளைவு தான் நாம் பெற்றுள்ள பொருள் போகம் எல்லாம். சில பேர் நாஸ்திகர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, ஆனால் நேர்மையா வாழ்வேன். இந்த காலத்து நாஸ்திகர்கள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லது செய்வேன், பிறருக்கு உதவியாக இருப்பேன், தானம் பண்ணுவேன், தர்மமா வாழ்வேன். தர்மம் அங்கு ஒழுக்கமாக முறையாக வாழ்வேன். தர்மம் என்பதற்கு அங்கு அந்த அர்த்தம் இருக்கு. ஒழுக்கமாக முறையாக எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நான் முறையாக செய்வேன், ஓரம் சாராமல். நாஸ்திகர்களிலும் நல்ல குணம் உடையவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் ஏரியாவில் மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி, அதுல மட்டும் அலர்ஜி. அவர்களும் தர்மப்படி வாழ்ந்தால் கடவுளை ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளணும் என்று கூட இல்லை, அவர்களுக்கும் புண்ணியம் என்பது கிடைக்கும். கடவுளை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு புண்ணியம் கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. நம்ம தர்மம், நம்ம சாஸ்திரமான ரொம்ப அழகா அற்புதமா ரொம்ப ஆழ்ந்துதான் இருந்து கொண்டிருக்கின்றது, சொல்லி இருக்கின்றது, நமக்கு புரியணும். கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் நன்மைகளை செய்தால், தர்மமாக வாழ்ந்தால் அவனுக்கும் அவன் செய்த செயல்களின் மூலமாக புண்ணியம் கிடைக்கும். அவர்களை அறியாமல் அவர்களும் புண்ணியத்தையே நாடுகின்றார்கள். நம்ம அறியாமலே நாம் அனைவருமே புண்ணியத்தை தான் நாடுகின்றோம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, சுபாஷிதம். யாரும் துக்கத்தை விரும்புவதில்லை, எல்லோருமே சுகத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் சுகத்தையே விரும்புகின்ற மக்கள் சுகத்தை தருகின்ற புண்ணியத்தை செய்வதில்லை. யாரும் துக்கத்தை விரும்புவதில்லை, ஆனாலும் துக்கத்தை தருகின்ற பாபத்தை முயற்சியுடன் செய்கின்றார்கள். எத்தனை தக. ஆக இந்த புண்ணியம் என்பது தர்மமான செயலால் வருகின்றது. ஆகவே தர்மத்தை புண்ணியம் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்துகின்றோம். அப்ப எப்ப எல்லாம் தர்மமான வாழ்க்கை வாழ்ந்து தானம் செய்து தியாகம் செய்து விட்டு கொடுத்து வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கிடைப்பது என்ன? புண்ணியம். அந்த புண்ணியம், அந்த தர்மம் இருக்க அர்த்த காமத்தை தருகின்றது. இது எங்கு கொண்டு விடும் அடுத்து என்றால் மோட்சம். மோட்சம். இந்த மூன்றின் மூலமாகும், தர்ம அர்த்த காமம், இந்த மூன்றின் மூலமாகும் நாம் அடைய விரும்புவது எது என்றால், எதை நாடுகின்றோம் என்றால் ஆனந்தத்தை தான். யாராவது துக்கத்தை விரும்புவோமா? இல்லை, நான் துக்கத்தை விரும்பணும்னா அந்த துக்கத்திலும் நமக்கு ஆனந்தத்தை தான் விரும்புகின்றோம். அப்படிதான் அர்த்தம். அதுவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அன்இன்டரப்டட், யூபிஎஸ் போல தொடர்ந்த தொலையாத நீண்ட என்றும் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம்.
தொல்லை கவலை தொலைத்து தொலையாத இன்ப வெள்ளம் எந்த வகையால வந்தேதும் பராபரமே தாய்மன்னர் கேட்கின்றார். தொல்லை தொலைத்து தொலையாத இன்ப வெள்ளம் எந்த வகையாலே வந்து ஏதும் கேட்கிறார். எந்த வகையால வந்து ஏதும்? புண்ணியத்தினாலதான் வந்து தொலையாத ஆனந்தம் இல்லையா? ஆனால் அப்படி ஒரு ஆனந்தம் தரும் வஸ்து இந்த உலகத்தில் இருக்கா? அடுத்த கேள்வி. ஏதோ ஒன்றில் வேறு எதையோ தேடுறோம், ஆனா எதோ தேடுறோம் தெரியல, ஆனா தேடிக்கொண்டே இருக்கின்றோம். சாஸ்திரமானது நம்முடைய தேடுதல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி கடைசியில் நிறுவுகின்றது. நீ தேடுவது உண்மையில் ஆனந்தத்தை தான், எந்த வகையில் எப்படி தேடினாலும். அப்படி நீ தேடுகின்ற ஒரு ஆனந்தம் இருக்கு. அதன் பெயர் என்ன? தொடர்ந்து தொலையாத அன்இன்டரப்டட் சொல்றோம் பாருங்க. அப்படிப்பட்ட தொலையாத நீண்ட என்றும் உள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்திற்கு பெயர் பிரம்மம், பரம்பொருள், நித்திய வஸ்து, அது அழியாதது, அதுவே ஆத்துமா. அழியாத ஒன்றை நாடுகின்றன என்று தெரியாமலே நாம் நாடிக்கொண்டுள்ளோம். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், யாருக்காவது அழிவில் விருப்பம் இருக்குமா? நான் அழிஞ்சு போன யாரும் நினைப்போமா? தொடர்ந்து இருக்க வேண்டும், இருப்பதில் தானே நமக்கு விருப்பம் இருக்கின்றது. ரொம்ப உடம்பு முடியல என்றாலும் கூட உடம்புல அப்படி ஒரு வலி இருக்கு, தாங்க முடியாது. ஆனால் டாக்டர் பார்த்து கேட்குறோம், எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்களா டாக்டர். எல்லோருக்குமே நித்தியமான இருப்பதில் தான் விருப்பம் இருக்கின்றது. ஆக நாம் விரும்பும் ஆனந்தமும் முழுமையாக என்றும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அப்ப சாஸ்திரம் அங்கும் நமக்கு ஒரு வழி காட்டுகின்றது. ஆம், அப்படி ஒரு வஸ்து இருக்கின்றது என்று அறிமுகப்படுத்தி தருகின்றது. அன்லிமிட்டெட் எட்டர்னல், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கின்றது, அப்படி ஒரு வஸ்தும் இருக்கின்றது. உண்மையில் நீ நாடுவதும் அதைத்தான் என்று ஜாயிண்ட் பண்ணி விட்டுருது, நம்மளை சேர்த்து வைத்து விடுகின்றது. நீ தேடுவதும் அதைத்தான் ஆனந்தம், மோட்சம், நிறைவு, வீடு பேறு, திருப்தி, அமைதி என்றெல்லாம் நம்ம பேசுகின்றோம். அதையும் லட்சியமாக வைத்து விட்டது. ஆகவே மோட்சம் சொன்னா ஏதோ நமக்கு பிடிக்காத அலர்ஜி வார்த்தை, தேவையில்லாதது, அதெல்லாம் பின்னால பார்த்துக்கலாம், இப்ப அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, ஐயோ மோட்சம் நான் செத்து போயிடுவேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமா, மோட்சம் சொன்னா நிறைவு, அமைதி, குறைவிலா நிறைவு சொல்லியிருக்கு. அந்த நிறைவும் கூட குறைவிலா நிறைவு. குறைவிலா நிறைவாய் கோதில் ஆனந்த வெள்ள துறையிலே படிந்து மூழ்கின்னு சொல்றது. எப்படி குலோப்ஜான் அந்த ஜீராவுக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்கு, அது போல நான் எப்போதும் இன்பத்துக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்க வேண்டும். சிவபோகமெனும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதுன்னு சொல்றார். அதில் நாம் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரம் ஜெகத்தீர என்கின்றார் தாய்மன சுவாமி. அதைத்தான் வீடு பேரு சொல்றோம். சரி, வீடு என்று ஏன் அதை சொல்லுகின்றோம் என்றால், எங்கு சென்றாலும் எங்கு போய் வந்தாலும் எவ்வளவு சுத்தினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரிலாக்ஸ் பண்றது எங்க வருவோம்? நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதுல நம்முடைய அறையில வந்தோம்னா அப்பாடா இருக்கா இல்லையா? நம்முடைய அறையில் நம்ம வந்த உடனே எங்க போயிருந்தாலும் நம்ம ரூமுக்குன்னு போனோம்னா ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் பண்றோம். பறவை கூட எங்கு சுற்றினாலும் இறுதியில் தன்னுடைய கூட்டில் தான் வந்து அடங்குகின்றது. அந்த வார்த்தை பாருங்க, ஃபீல் அட் ஹோம் சொல்றோம் பாருங்க. சில நேரத்தில் உங்க வீட்டை போல இங்க நீங்க சௌகரியமா ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்ப வீடு சொன்னா அமைதி, நிம்மதி. இந்த நிம்மதி என்ற ஒரு அட்ரஸுக்கு நிம்மதி அவர் பேர், அதை அடையறதுக்கு என்னவா ஒரு அட்ரஸ் சொல்றார், சும்மா ஞாபகம் சொல்றார். ஆசையற்றா தெரு, நாக்கில்லா புறம்,
போதுமூர் போஸ்ட், பொறுமபாளையம் தாலுக்கா, தலையிடா மாவட்டம். அட்ரஸ். ஆனா நம்ம வீடு இப்ப அப்படி இருக்கா? பயந்து கொண்டே வரக்கூடாது வீட்டுக்கு. மகிழ்வாக வரணும், அப்படி வைத்துக் கொள்ளணும். அட்ரஸ் திருப்பி சொல்லணுமா? ஆசையற்றார் தெரு, நாக்கில்லாபுரம், போதுமூர் போஸ்ட், பொறுமபாளையம் தாலுக்கா. எருமபாளையம் எழுதிடாதீங்க, பொறும அதுவும் அப்படித்தான் இருக்கு. பொறுமபாளையம் தாலுக்கா, தலையிடா மாவட்டம். நமக்கு நிம்மதி வேணும்னா அப்படி இருக்கணுமா? சும்மா ஒருத்தர் சொன்னார், ஜோக்குக்காக சொல்றது. ஆமா. ஆக மோட்சம் என்பது வீடு பேர் அப்படின்னா நிறைவு என்று அர்த்தம், நிம்மதி என்று பொருள். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே. இவ்வாறு சாஸ்திரம் 4 புருஷார்த்தங்களை நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டது. எப்ப படுத்துன்னு கேட்காதீங்க, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப படுத்தாதீங்க சாமி சொல்லாது. அடுத்து புருஷார்த்தம் 4 என்றாலும் கூட நம்முடைய புருஷார்த்த லட்சியம் எதை அடைந்தாலும் அதில் விரும்புவது ஆனந்தத்தை தான். ஆனந்தமே. அந்த ஆனந்தமும் இங்கு 2ஆக பிரிக்கப்படுகின்றது. 2ஆ நாம் அடையிறோமா? ஒன்று சுக பிராப்தி, இன்பத்தை அடைதல், பாசிட்டிவா. அடுத்து துக்க நிவர்த்தி, தேவையில்லாத நீக்கி அங்க நாம் விரும்புவது என்ன? துக்கத்தை நீக்கினா ஆனந்தம். பாசிட்டிவாவும் ஆனந்தத்தை தான் நம்ம விரும்புறோம். துக்கத்தை நீக்கிறதும் நெகட்டிவா, அங்கேயும் விரும்புவது ஆனந்தத்தை தான். இந்த 2ம் சேர்ந்து 2லும் விரும்புவது ஆனந்தமே. இது இயற்கையாக எல்லா மனிதர்களிடத்தில் இருக்கின்றது, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இயற்கையாக இருக்கின்றது. யாரும் சொல்லி தரல. இன்பத்தை நாடுதலும் துன்பத்தை தவிர்த்தலும் இயற்கையாக இருக்கின்ற விஷயங்கள். ஆகவே இதுதான் உண்மையான புருஷார்த்தம். ஆக அர்த்தம், காமம், தர்மத்தை நாடுவது என்பது இன்பத்தை ஆனந்தத்தை பெறுவதற்காகத்தான். அந்த காரணத்திற்காகத்தான் நாம் இதையெல்லாம் நாடுகின்றோம். ஆக மகிழ்ச்சியை, இன்பமே, ஆனந்தமே நம்முடைய இறுதி லட்சியம். மோட்சம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல. மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம். எப்படி இதை நீங்கள் உறுதியாக சொல்லுகின்றீர்கள் என்றால், ஒரு பொருள் நமக்கு ஆனந்தத்தை தரவில்லை என்றால், துன்பத்தை தந்தால் என்ன பண்றோம்? அதை எவ்வளவு உயர்ந்த வஸ்துவாக இருந்தாலும் நாம் அதை நீக்கி விடுகின்றோம். உண்மைதானே? நம் உடலிலேயே கூட ஒரு உறுப்பு இது உங்களுக்கு இருந்தால் துன்பத்தை தரும், உங்களுடைய வாழ்வே இறுதியாகிவிடும் சொல்லி என்ன பண்றோம்? அதை நீக்கிவிடவும் நாம் தயாராக இருக்கின்றோம், இல்லையா? ஆகவே பொருளுக்காக பொருளை நாம் வாங்கவில்லை, அந்த பொருள் தருகின்ற இன்பத்திற்காகத்தான் அந்த பொருளை வாங்குகின்றோம். ஒரு பொருளை வாங்குறோம், அதை வாங்கின உடனே ஏதோ பிரச்சனை, தகராறு, தொடர்ந்து அதை என்ன செய்தாலும் நமக்கு உதவியா இல்லை. என்ன பண்றோம்? அந்த பொருளை உடனே அதை டிஸ்போஸ் பண்ண தயாராகிடுறோம். அப்போ பொருளுக்காக பொருளை வாங்கல, பொருள் தருகின்ற இன்பத்திற்காகத்தான். இன்பத்தை தரும் பொருள் துக்கத்தை தந்தால் அதை நீக்கி விடுகின்றோம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆக நம்முடைய புருஷார்த்தம் 4 என்ன ஆகிவிட்டது? இப்பொழுது ஒன்றே ஒன்று. அது என்ன? ஆனந்தம். எதை தேடினாலும், என்ன செயல்களை செய்தாலும் நம்முடைய தேடல் எதற்கு என்றால் ஆனந்தமே. இல்ல துயரத்தை நான் தேடுகின்றேன்னு சொல்லி, அந்த துயரத்தை தேடுவது மூலமாக உனக்கு நீ விரும்புவது உன்னை அறியாமல் ஆனந்தம் தான். ஆக இந்த முதல் 3
இருந்து வருகின்ற ஆனந்தம் எப்படிப்பட்டது என்றால், அது ஒரு 4-5 விஷயம் சொல்லுவாங்க. நாம் அடைகின்ற இந்த உலக அர்த்த காமங்களிலிருந்து பெறுகின்ற இந்த இன்பமானது எப்படிப்பட்டது என்றால் அனித்தியமானது. எந்த ஒரு இன்பமும் நிரந்தரமாக இல்லை. இன்பம் கிடைக்கவே இல்லை என்று சொல்லவில்லை சாஸ்திரம், நிரந்தரமாக இல்லை. பாதாம் அல்வா இல்லை திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஏதோ ஒன்று வச்சுக்கோமே, இல்லை கிருஷ்ணா ஸ்வீட்லேருந்து அந்த மைசூர் பாக்கு சாப்பிட்டா இன்பமாக தானே இருக்கு. எவ்வளோ சாப்பிடுவோம்? 1 கிலோ 2 கிலோ வாங்கி ஒரே நேரத்தில் சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோமே. நம்ம வேறு சாப்பிட்றது இல்லை. எல்லாருமே ஒரு வகையில் சுகர்மா முனிவர்கள் தான். ஒரு சாமி அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அவர் கொஞ்சம் இனிப்பு அதிகம் சாப்பிடுவார். பையில் எப்பவும் சாக்லேட்லாம் வச்சுருப்பார். நர்ஸு சொன்னாங்க, சாமி நீங்கள் இனி இந்த பையில் இருந்து சாக்லேட்லாம் எடுத்துட்டாங்க. பையில் பார்த்து கேட்டேன், எனக்கு இனிப்பு வேணுங்க. இல்லை சாமி உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கான், அதில் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிடுறேன். நான் சுகர் இல்லை வியாசரம் இல்லை, எனக்கு சாக்லேட்டு கொடுங்க. ரொம்ப பசியாக இருக்கும்போது எவ்வளோ சாப்பிட்டாலும் கூட அதிகமாக சாப்பிட்டால் வேதனை அல்லது திகட்டு விடுகின்றது. ஆக எந்த ஒரு பொருள் ஆனந்தத்தை தந்ததோ அந்த பொருள் தொடர்ந்தும் நமக்கு ஆனந்தத்தை தருவதில்லை, துன்பமாக ஆகிவிட்டது. அதே நேரம் ஒருவருக்கு ஆனந்தத்தை கொடுத்த பொருள் இன்னொருவருக்கு ஆனந்தத்தை கொடுப்பதும் இல்லை, அது அவருக்கு துன்பத்தையும் தருகின்றது. ஆமா, இது ஒரு தோஷம், ஒரு குறை இருக்கு. இரண்டாவது, அந்த ஆனந்தம் தாரதமியம் உடையதாக இருக்கின்றது, கூடுதல் குறை உடையதாக இருக்கின்றது. ஒரு வீடு கட்டினோம், புதிய மாடல் நல்லா பண்ணினோம். ஆனால் அதுக்காக பேங்க்கில் லோன் வாங்கினோம். அல்லது வீடு கட்டின பிற்பாடு வீட்டில் ஏற்படுற சில விதமான குறைகள் என்ன ஆகின்றது? வீடு கட்டி சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இருக்க குறைவானது நமக்கு. ஆமாம், கார் வாங்கணும், ரொம்ப பெட்டர் மாடல் வந்தால் என்ன பண்ணோம்? அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கணும். மேலும் அதை வேறு ஒன்று வாங்குகிறோம். அது உறவாகட்டும், உணவாகட்டும், ஆடையாகட்டும், இருப்பிடமாகட்டும், எதுலேயுமே நமக்கு ஒரு முழுமையான நிறைவு வர்றதில்லை. முதல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, பிறகு அதில் நமக்கு இன்பமானது குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகவே தாரதமியம் இருக்கின்றது, அதோடு கூட திருப்தியும் தருவதில்லை. அதனால் அடுத்த ஒரு குறை அதிருப்திகரத்துவம், அனித்தியத்துவம். அப்புறம் தாரதமியம் உடையதாக இருக்கு, பிறகு அதிருப்திகரத்துவம். அடுத்து நமக்கு இன்பத்தை இன்னும் கூடுதலாக்கி கொள்வதற்கு அதற்கு மேலும் சில பொருள்கள் இருக்கும். இந்த பொருளோடு நம்முடைய ஆனந்தமானது முழுமையாகிவிட்டது, நிறைவாகிவிட்டது சொல்ல முடியாது. அந்த ஆனந்தத்தை இன்னும் மேலும் அதிகமாக்கிக் கொள்வதற்கு பொருள்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது, வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து எந்த ஆனந்தமும் துக்க மிஷ்ய தத்துவம், துன்பம் கலந்தே இருக்கின்றது. கூடுதல் குறைவு இருந்தாலும் கூட துன்பம் கலந்தே இருக்கின்றது. ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதில் நமக்கு ஒரு லாசம் இருக்கின்றது, இழப்பும் இருக்கும். ஆக இன்பம் ஒன்றிலிருந்து வருகின்றது, அதோடு துயரமும் கலந்துள்ளது. வாழ்க்கையில் எதை பெற்றாலும் ஒன்றை இழந்துதான் நாம் ஒன்றை பெற வேண்டியதாக இருக்கின்றது. ஆக துக்க மிஷ்ய தத்துவம் சொன்னார். வீடு அழகாத்தான் இருக்கு, கட்டினதை தூரம் இருந்து பார்த்தா, ஆனா அதுக்காக வாங்கின லோன் பேங்க் பேலன்ஸ் பார்த்தா கஷ்டமாயிடும். அடுத்து அந்த இன்பம் என்ன பண்ணுகின்றதா? நம்மை பந்தப்படுத்துகின்றது, பந்தகத்துவம்.
அடிமைப்படுத்துகின்றது. எப்படி என்றால், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. காலையில காஃபில தொடங்கிடுது. ஒரே விதமான பிராண்ட் கம்பெனி காஃபி சாப்பிட்டு ஒரு முறை அது ஏதோ ஸ்டாக் இல்லை, கடையில் இல்லை, கிடைக்கல சொல்லி சொன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறினாலும் மாறிவிடு. பேஸ்டில் தொடங்குறது எல்லாமே ஒரு மாதிரி நம்மளை அடிமைப்படுத்துகின்றது. பந்தகத்துவம். உட்கார்ந்து பழகிய சேர் கூட, இடம் கூட பந்தப்படுத்துகின்ற. அது இல்லை என்றால் மற்றதை நம்ம கம்ஃபர்ட்டா உட்காரத்துக்கு முடியறதில்லை. இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் புற்றாமரை குளத்தை சுற்றி ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்கும். அதில் சாயந்தர நேரத்தில் பல பேர் வயதானவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அந்த அமைதியாக உட்காந்து நிறைய பேசிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ கோயில் தானே நமக்கு ஒரு அமைதிக்கான ஒரு இடம். ஒரு நாள் ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு கோயில் குளத்தையும் கோபுரங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒருவர் வந்தார், பெரியவர். அவர் வந்துட்டு அவர் வாய் பேசலை. அவர் இடத்துல உட்கார்ந்துருந்தவர் அப்படி இப்படி கை காட்டினார். அவர் கேட்டார், என்னன்னு? அது ஏன் இடம், நீங்கள் எந்திரிங்கன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அவர் உட்காந்து பழகி இருக்காராம். அதனால் அந்த இடத்துல உட்கார்ந்தாதான் அவருக்கு ஒரு ஃப்ரீனஸ், கம்ஃபர்ட் இருக்கு. யார் கட்டின கோயில் அது வேற விஷயம். ஆக நாம் பெறுகின்ற எல்லா ஆனந்தமும் நிலையற்றதாக, நிரந்தரம் இல்லாததாக, திருப்திப்படுத்தாததாக, நிறைவுபடுத்தாததாக, துயரம் கலந்ததாக, பந்தப்படுத்துவதாகவே இருந்து கொண்டுள்ளது. தாரதமியம் உள்ளதாகவும் இருக்கின்றது. ஆக இந்த மூன்றிலிருந்தும் அர்த்த, காமம், தர்மம், இந்த மூன்றிலிருந்து வருகின்ற ஆனந்தத்தின் தன்மை இது. அடுத்து ஒரு கேள்வி வருகின்றது, இந்த குறைபாடுகள் இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்கின்றதா? விசாரம் பண்றோம் பாருங்க. இருக்குமா? சரி, இருந்தால் அதை என்னால் அடைய முடியுமா? எந்த குறைவும் இல்லாத நிலையான நித்தியமான அழியாத ஆனந்தம் இருக்கின்றதா? தொடர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கின்றதா? அடுத்து இன்னொன்னு இருக்கு, அந்த ஆனந்தத்தை அதற்கு மேல் அடையக்கூடியதாக ஒன்று இல்லாத ஒன்று, ஒரு ஆனந்தம் அதற்கு மேல் ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கின்றதா? அந்த ஆனந்தத்துக்கு மேல ஒன்று இருக்கக்கூடாது, அது அப்சல்யூட்டா இருக்கணும். ஈ போட்டுக்கூடாது, அப்சல்யூட் போட்டுக்கூடாது, அப்சல்யூட். ஆமா. துயரம் கலந்ததாக இருக்கின்ற இதிலிருந்து துயரம் கலவாததாக, சுத்தமானதாக, கலப்படமற்றதாக, அடிமைப்படுத்தாத, சுதந்திரமானதாக ஒரு ஆனந்தம் இருக்குமா? அந்த பேரானந்தம், பேரின்பம் உண்டா? பூர்ண ஆனந்தம், என்றும் உள்ள ஆனந்தம் இருக்கின்றதா? குறைவில்லாத நிறைவான ஆனந்தம் உள்ளதா? சாஸ்திரம் சொல்லுகின்றது, ஆம் இருக்கின்றது என்று தெளிவாக, உறுதியாக, பலமா சொல்றோம். அதுதான் என்ன? அதற்கு பெயர்தான் மோட்சம். மோட்சம் என்கின்ற ஆனந்தம். மோட்சம் என்பதே ஆனந்தம் தான். ஆனந்தமான நின்னை அன்றி ஒன்றை உண்ணாத மோனம் தமிழருக்கு முக்தி பராபரமே சொல்லுவார். ஆனால் சாதாரணமான மக்களுக்கு இப்படி யோசிக்க தோன்றுமா என்றால் நமக்கு தோணி இருக்கா? இல்லை. ஏனென்றால் இந்த உலக அல்ப ஆனந்தத்திலேயே பலரது மனம் லயித்து விட்டது, இதிலேயே திருப்தி அடைந்து விட்டது. தாய்மணர்த்து சொல்வார், உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழமை தான் என்னே பராபரமே. என்னுடைய மனமெல்லாம் நீ படைத்த இந்த உலக பொருள்களிலேயே சிக்கி கொண்டது, அதற்கு மேல் படைத்த உன்னை பற்றி அறிவை நான் பெறவே இல்லை, உன்னை நாடவில்லை என்றார். அது என்று ஏழ்மைன்னு சொல்றார். உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடு இணக்கமுறும். இந்த உணர்ந்த இந்த பொருள்களிலேயே மனதானது லயித்து விட்டது, இணங்கி விட்டது, ஆழ்ந்து விட்டது. அது என்னுடைய ஏழ்மைன்னு சொல்லி சொல்றார். ஆக இதை உணர்த்துவதற்காக வேதம், ஆம் நீ எவ்வளவு நாள் இந்த இன்பத்தை அனுபவிக்கணுமோ அனுபவித்துக்கொள், இந்த உலக விஷயங்களை. ஆனால் ஒரே கண்டிஷன்,
என்ன, அது தர்மமாக இருக்கட்டும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுடுது. ஆமாம், எவ்வளவு ஆனந்தம் என்ன வேணுமோ நன்கு அனுபவித்துக்கொள், ஆப்டிமம் லெவல். ஆனாலும் அவை அனைத்துமே தர்மமாக இருக்கட்டும். இன்பத்தில் குறை இருக்கின்றது, இது வேதத்திற்கும் தெரியும், நமக்கும் கூட தெரிகின்றது. சரி, அந்த குறை உனக்கு நன்கு விளங்கும் வரை, தெரியும் வரை அந்த இன்பங்களை நன்கு அனுபவித்துக்கொள். நன்கு அனுபவிச்சுக்கன்னு சொல்றது. நான் சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை, லைசன்ஸ் கொடுத்துடுது. நம்ம அப்பா சொல்லி நம்ம கேட்டோமா? நம்ம அப்பாவை பத்தி நம்ம தாத்தாவும் அப்படிதான் சொன்னார். என் பையன் நான் சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை. அனுபவத்துக்கு பிற்பாடு உனக்கு அறிவு வரும் என்று சொல்லி, அதே நேரத்தில் வேதத்தினுடைய கர்மகாண்ட பகுதியெல்லாம் நீ என்னென்ன ஆனந்தம் வேணுமோ அதையெல்லாம் அடைவதற்கு நிறைய வழிகளையும் ஹோமங்களையும் பூஜைகளையும் தியானத்தையும் உபாசனை வேற சொல்லி கொடுத்துருக்கு. விதவிதமான பூஜைகளை சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி சொல்லித் தருகின்ற வேதத்தினுடைய பகுதிக்கு நம்ம கர்ம காண்டம் சொல்லி பார்த்தோம். உபநிஷத் வகுப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். கர்ம காண்டம் என்றால் தர்மத்தை பற்றிய அறிவும் கர்மத்தை பற்றிய அறிவும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். கர்மம் என்றால் நம்முடைய உடலில் இருந்து காய்கம், வாச்சிகம், மானசம், இந்த 3 இடங்களில் வருகின்ற இந்த கர்மங்கள். இதன் மூலமாக நீ செய்கின்ற உபாசனை மூலமாக உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அவைகளை எல்லாம் நீ அடையலாம். அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. பொதுவாக வேதத்துடைய 3/4 பகுதி, முதல் பகுதி இதுதான் இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு ஆன்மீகம் என்ற பேரில் உள்ள புத்தக கடைக்கு போனோம்னு சொன்னா என்ன புத்தகங்கள் அதிகம் இருக்கு தெரியுங்களா? என்னென்ன பூஜைகள், என்னென்ன பலன்கள், என்னென்ன தோஷ பரிகாரம், பிராயச்சித்தங்கள், என்ன இதுதான் அதிகம் இருக்கு. மக்களும் இதைத்தான் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இது மட்டும் ஆன்மீகம் இல்லை, அது நமக்கு தெரியணும். இதுவும் ஆன்மீகம் தான், அதுதான் நுழைவாயில், அது மட்டுமே என்று நாம் அதிலேயே இருந்து விடக்கூடாது. எல்கேஜி யூகேஜிலே இருந்து எலிமெண்டரி ஸ்கூல்லே பாடம் நமக்கு போதுமா? கல்வி முடிஞ்சு விட்டதா? இல்லை, இல்லையா? சரி, இதெல்லாம் சரியா தவறா என்றால் தவறு இல்லை. சாஸ்திரம் தெரிந்தே இவைகளை எல்லாம் அனுமதித்துள்ளது. காரணம், இதெல்லாம் ஆரம்ப நிலை, இது ஒரு பால பாடம், இது ஒரு பகுதி. இனி அடுத்தபடி நாம் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியபடி, ஒருவன் தர்மப்படி வாழ்ந்து புண்ணியம் செய்து வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லாம் ஒரு அளவுக்கு பெற்றாயிட்டு, அதுக்காக அதானி அம்பானி போல பெற்றுட்டோம்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க அளவிற்கு அவரவர்கள் புண்ணிய அளவிற்கு அவரவர்கள் பெற வேண்டியது பெற்றாகிவிட்டது. ஏதோ ஒரு புண்ணியத்தினால் மனதில் ஒரு எண்ணம் வரும், இதுவும் புண்ணியம்தான். நாம் செய்த செயல்களை தர்மப்படி முறையாக வாழ்ந்து இருந்தால் நம்முடைய மனதில் ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் வரும். அது என்ன? இந்த 3லிருந்து வருகின்ற ஆனந்தம் இதுவரை என்னை திருப்திப்படுத்தவே இல்லையே, நிறைவை தரவே இல்லையே என்று ஒரு சலிப்பு வரும். இதுவரை நாம் அனுபவித்த எந்த பொருளாவது நமக்கு முழு திருப்தியை கொடுத்ததா? எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்றார். அந்த சலிப்பு என்ன பண்ணும்? புதிய தேடலுக்கு இடம் தரும், புதியதொரு தேடல். அந்த தேடலுக்குத்தான் முமுட்சுத்துவம் என்று பெயர். அப்போ மனதை நிறைக்கின்ற, திருப்தியை தருகின்ற, அடிமைப்படுத்தாத, குறைவில்லாத, துக்கம் கலவாத, சுதந்திரமான, நித்தியமான, நிரந்தரமான, முழுமையான ஆனந்தம் உண்டா என்றால், இருக்கா என்றால், இந்த கேள்வி வந்தால்தான் ஒருவன் ஆன்மீகத்தில் முதல் படி எடுத்து வைத்துள்ளான் என்று பொருள். இந்த பிலசாபிக்கல் கொஸ்டின் சொல்றோம் பாருங்க, அது வரணும். அது வருவதற்கே ஒரு புண்ணியம். அந்த புண்ணியம் எதனால் வந்திருக்கும்? தர்மமான பொருளீட்டல், தர்மமான இன்ப நுகர்வு,
அந்த இன்ப நுகர்வில் அவனுக்கு கிடைத்த ஒரு தெளிவு. இந்த இடத்துல தான் சொல்லுவோம், இந்த கேள்வி வருகின்ற முன்பு வரை அவன் கடைபிடித்த ஆன்மீகம் ரிலீஜியன் சொல்லி சொல்றோம். சரி, இப்படிப்பட்டவர்கள் வேதம் அல்லது சாஸ்திரமானது எந்த வகையில் உதவி செய்கின்றது? இதுதான் உலகத்தில் 3/4 பங்கு, 99 முக்கால் அறிக்கை சதவீதம் இதுதானே. வேதம் எல்லாருக்குமே அறிவை கொடுத்து உதவி செய்கின்றது, எல்லாருக்குமே. சில பேர் சாமி கும்பிடுற பேர் வழியில் ஆடு மாடை வெட்டி சாப்பிட்டாதான் சாமி கும்பிட்டா போல, அதற்கும் சரி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுது, அதையும் கேட்க போவதில்லை. ஆமாம், பரவாயில்ல, உனக்கு புரியும் பொழுது புரியட்டும். சாமி பேரை சொல்லி பிரசாதமாக சாப்பிடு. அந்த பிரசாத பத்தி என்ன பண்ண தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜென்மத்தில் அல்லது எத்தனை ஜென்மாவிலையோ இந்த ஆன்மீக தேடலுக்கு நம்மை கொண்டு வந்து அமர வைக்கும். ஆக இந்த தேடல் வந்தவருக்கு மோட்சம் என்ற ஒன்றே லட்சியமாக சாஸ்திரம் அறிமுகப்படுத்துகின்றது. அந்த மோட்சம் என்பது ஆனந்தம் தான், மன நிறைவைத்தான் அந்த வார்த்தையில் உள்ள பொருள் கூறுகின்றது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடு விட்டேன்னு சொல்றது போல இந்த மோட்சம் என்பது என்ன, நம்ம வீட்டில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிறைவு ஆனந்தத்தை தான் இங்கே சொல்லுகின்றது. அடுத்த கேள்வி, அப்ப நிறைவு என்கின்ற ஆனந்தம் என்ற மோட்சத்தை அறிய அடைய சாதனம் என்ன? மீன்ஸ் சாதனம், உபாயம், மார்க்கம் ஞானமே. அப்படி அந்த அறிவை ஞானத்தை தரும் வேதத்தினுடைய இறுதி பகுதிக்கு வேதாந்தம் என்று பெயர். ரொம்ப பேருக்கு வேதாந்தம் என்ற வார்த்தையே அலர்ஜியா இருக்கும். சொல்லுவாங்க, இந்த வேதாந்தம் பேசாத சொல்றாங்களா இல்லையா? இந்த வேதாந்தம் இங்க பேசாத, வரட்டு வேதாந்தம், திண்ணை வேதாந்தம், இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் அதற்கு தேவையில்லாத ஒரு கலரை கொடுத்து நாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வேதாந்தம் என்றால் சில பேருக்கு அபசகுனம் போல கருதுகின்றார்கள் பேசுகின்ற. ஆனால் குறைவில்லாத நிறைவான நிரந்தரமான நன்மையை மட்டும் தருகின்ற, நம்மை சுதந்திரமாக்குகின்ற ஆனந்தம் தரும் உபாயத்தை தருகின்ற பகுதிக்கு பெயர்தான் வேதாந்தம். நித்தியமான பேரின்பம், நம்மை பூர்ணமாக்குகின்ற, முழுமைப்படுத்துகின்ற, துன்பத்திலிருந்து விடுதலை தருகின்ற பகுதிக்கு பெயர் வேதாந்தம். வரட்டு வேதாந்தம்லாம் இல்லை, கவைக்கு உதவாது அப்படிலாம் இல்லை, பிரயோஜனம் இல்லாதது அப்படிலாம் இல்லை. ஆக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டுள்ள பொழுதே நிறைக்க முடியாத நம்முடைய மனதை நிறைப்பது வேதாந்தம். இந்த மனசு என்னைக்கா நிறைஞ்சிருக்கா? இந்த மனசு எப்படி இருக்கான்? நிறைக்க முடியாத நம்ம வயிற்று போல இருக்கான். பிறந்த அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு இனி போதும்னு சொல்ல முடியுதா? எத்தனை மூட்டை அரிசி நம்ம சாப்பிட்டுருப்போம், எத்தனை கேலன் காப்பி நம்ம குடிச்சிருப்போம், எவ்வளவு முருங்கைக்காய், எவ்வளவு வெண்டிக்காய், எவ்வளவு உருளைக்கிழங்கு, எவ்வளவு சாம்பார், எவ்வளவு ரசம், எல்லாம் கேலன் சாப்பிட்டுருப்போமே. இந்த வயிறு ஒரு நாளாவது போதும் இனி சாப்பிடாத சொல்லியிருக்க. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாள் உணவை 7 என்றால் 7ஆய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அவை சொன்னான். ஆமா. ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உள்ள பொழுது நிறைக்க முடியாத மனதை நிறைக்கின்ற பகுதி வேதாந்தம். ஆக நித்தியமான ஆனந்தம் வேணுமென்று வந்துள்ள எனக்கு நித்தியமான ஆனந்தமான ஒரு தத்துவம் இருக்கின்றது, அதை உனக்கு நான் சொல்லித் தருகின்றேன் என்று சொல்லி அந்த நித்திய வஸ்து பிரம்ம என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அந்த பிரம்மத்தை நீ அடைய வேண்டும், எனவே அதுவே நித்தியம் என்று நமக்கு சொல்லுகின்றது. சரி, அந்த பிரம்மத்தினுடைய தன்மை என்ன? அதனிடம் சென்றால் என்ன நமக்கு கிடைக்கும்? அதன் இடத்துல போன உனக்கு துயரம் வரும்னா போவோமா? ஏற்கனவே நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால துயரம் வரும்னு சொல்லி சொன்னா அது எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டோம். ஏனென்றால் என் துயரம் என்னுடைய லட்சியம் இல்லையே. அப்போ பிரம்மம் அல்லது பரமாத்மா அல்லது மெய்ப்பொருள் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது, அதுதான் நித்தியம் என்று சொன்னால் பிற்பாடு அதில் என்ன இருந்தாகணும்?
ஆனந்தம் தான் இருந்தாகணும். அது துயரம் ரவலேசம் இருந்தாலும் நமக்கு வேண்டாமே. அதையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கின்றோம். நித்தியமான ஒரு பொருள் இருக்கு, அது ஆனந்தம். அதுவே உன்னுடைய லட்சியம். அதை வேதாந்தமானது நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கின்றது. எந்த ஒரு பொருளிடம் ஒரு தன்மை நிரந்தரமாக இருக்குமோ அப்பொழுது அது என்ன சொல்லுவோம் என்றால், அப்பொழுது அது அது பொருளினுடைய சொரூபம் சொல்லி சொல்லுவோம். சொரூபம்ன்ற அது அர்த்தம் நேச்சர், தன்மை சொல்லி அர்த்தம். உதாரணம் பார்க்கலாம். நெருப்பு இருக்கு, உஷ்ணம் என்ன? அதனுடைய தன்மை, சொரூபம், நேச்சர். உஷ்ணம் இல்லைன்னா அது நெருப்பா? சூடான ஐஸ்கிரீம் இருக்குமா? சூடா இருந்தால் ஐஸ்கிரீம் சொல்லுமா? அதே போல பிரம்மம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அது நித்தியமானது, என்றும் உள்ளது. அதில் ஆனந்தம் என்பதும் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அப்பொழுது பிரம்மம் என்பது ஆனந்த ஸ்வரூபம் என்று ஆகின்றது. அது ஆனந்தமாகவே இருக்கின்றது. ஏன் என்றால் அது நித்தியமாக இருப்பதனால். அப்போ நம்முடைய லட்சியம் என்னவாகிவிட்டது? அந்த பிரம்மமே. ஏன்? ஆனந்தமும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை, ஒன்று. இப்போ இதில் ஒரு முரண்பாடு வரும், கான்ட்ரடிக்ஷன். என்ன? நித்தியமானது சொல்லி சொன்னால் அது பூர்ணமானது, அது ஆனந்தமானது, எப்பொழுதும் இருக்கின்றது, என்றைக்கும் உள்ள பூர்ணமான நிறைவான ஆனந்தமான அந்த பிரம்மன். அதை அடைய வேண்டும் சொல்லி சொன்னால் அதை எப்படி அடைவது? நான் ஏன் அடைய வேண்டும்? ஏன் அடைய வேண்டும்? அது இப்போ என்னிடத்துல இல்லை. இப்போ அது என்னிடத்துல இல்லை, அதனால தான் அதை நான் அடையணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இல்லாததான் அவர் அடையணும்னு நினைப்பார் இல்லையா? 2 கண்ணு இருக்கின்ற ஒருவர் ஒரு கண்ணை நான் அடையணும்னு நினைப்பாரா? அதை ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. இருக்கின்றதை மீண்டும் அடைய வேண்டாம், அவசியம் இல்லை. இருப்பதை அடைவது முரண்பாடு. இல்லாததைத்தான் நாம் அடைய வேண்டும். ஏற்கனவே பிரம்மம் நித்தியமாக ஆனந்தமாக இருக்கின்றால் அது எனக்கு தெரியுதே தெரியல, சாஸ்திரம் சொன்ன பிற்பாடு தெரிந்தாலும் கூட நான் அந்த பிரம்மன் தானே. இப்போ நான் ஆத்மா என்று தெரிஞ்ச பிற்பாடு தான் ஆத்மாவா? ஆத்மா என்று தெரியாத போது நான் ஆத்மாவா? தெரியாத போது நான் ஆத்மா தானே. நான் மனுஷன் தெரியல, தெரியாத போது நான் மனுஷன் தான். ஒரு வார்த்தைக்கு சொல்ற பின்னால சொல்ல போறது, நீ அந்த பிரம்மமா இருக்கிற சொல்ல போறது, தத்துவமசி சொல்ல போறது. அப்போ நான் அதுவா தான் இருக்கேன், அது ஆனந்த ஸ்வரூபம் சொல்லியாச்சு. அப்படிப்பட்டது என்ன இடத்துல இப்ப இல்லைன்னு நான் எப்படி நினைக்க முடியும்? ஆக ஏற்கனவே பிரம்மம் நித்தியமாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றால் நான் அதை அடைய வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எப்போ இருக்கிறது. ஆக இப்படி சொல்வதில் தவறு இருக்கின்றது என்றால் அனுபவத்தில் பார்த்தால் நித்தியமான ஆனந்தத்தை நாம் இன்றைக்கு உணரவில்லை, அறியவில்லை, அதனால் அடையவில்லை தான். அறியவில்லை என்பதனால் நான் அடையவில்லை என்று நான் கருதுகின்றேன். அந்த அறியாமையினால் நான் இழந்தும் உள்ளேன். அந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லுகின்றது, ஒரு பொருளை நாம் 2 விதத்தில் இழக்கலாம். அந்த பொருள் இல்லை, அதனால் நான் இடத்தை இல்லாததாக, இழந்ததாக, இல்லாமல் இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் ஒரு பொருள் இருந்தும் அதை அறியாமையினால் அந்த பொருளை நாம் இழக்கலாம். நம் அருகிலேயே இருக்கும் அறியாமை, அதனால் அது காணவில்லை, இழந்ததாக, இழப்பு வந்ததாக நம்ம நினைக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த ஹால் இருக்கு, இந்த ஹாலில் எல்லா பொருளும் இருக்கு, நாம் பார்த்துருக்கிறோம். திடீரென்று கரண்ட் போய்விட்டது, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லை என்பதெல்லாம் அங்கே அந்த பொருள் இல்லை சொல்லி அர்த்தம் இல்லை. வெளிச்சம் வந்து விட்டது, வந்ததுனால அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? அங்கே இருந்த பொருளை காட்டித்தான் தந்தது. இருளாகி விட்டதுன்னா அங்கே இடத்துல இல்லாமல் போயிட்டுச்சு அந்த பொருள் எல்லாம். அது போல விளக்கு இல்லை, இருள், எல்லா பொருளும் அப்பவும் இருக்கு, ஆனால் நமக்கு தெரிவதில்லை. காரணம் இருள்.
இருள் என்பது இருப்பதை மறைப்பதுதான் இருள். இல்லாததை மறைத்தல் என்பது இல்லை. இல்லாதது அது மறைக்காது. இல்லாதது மறைக்குமா? இருக்கிறது தான் மறைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அதுபோல அறியாமை என்பது இருக்கின்ற பொருளை மறைப்பது தான் இல்லையா? போதம் என்பதை விளக்கவும் அபித்தை பொய்யுருளாம் தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது ஆதலால் அறிவாய் நின்ற இடத்தே அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும் தாய்மன்னர் வார்த்தை. ஆமா, வெளிச்சத்தை வச்சுட்டு இருளை தேட முடியுமா? இல்லை. அறிவு இருக்கிற இடத்துல அறியாமை இருக்குமா? இருக்காது. ஆக அறிவு ஞானம் என்பது அந்த பொருளை உற்பத்தி செய்யவில்லை, உற்பத்தி செய்யாது. அறிவானது அறியாமை நீக்கும். விளக்கு ஒளி வந்தவுடன் உள்ளதை காட்டியது, மறைப்பை நீக்கியது இல்லையா? என்னை மறைத்த வல்லுருளை நீக்க நாதனி ஒரு ஞான விளக்கு இல்லையான்னு கேட்பார். என்னை மறைத்த வல்லுருளை நீக்க ஞான விளக்கு இல்லையான்னு சொல்லி தாய்மன்னர் கேட்பார். என்னை மறைப்பது எது? இருள் தானே. அதுக்கு ஒரு ஞான விளக்கு வேணும்னு சொல்லி கேட்பார் தாய்மன்னர். ஆக சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, செய்கின்றது? அந்த நித்தியமான என்றும் உள்ள நித்திய அந்த பரம்பொருள் இருக்காது, ஆனந்தம் பிரம்மம், அது இருக்குன்னு சொல்றது. ஆனால் அறியாமையினால் மூடப்பட்டுள்ளது, அதனால் உனக்கு தெரியவில்லை, அதனால் நீ இழந்துள்ளாய். உன்னுடைய லட்சியம் அந்த நித்திய வஸ்து ஆகிய பிரம்மன் இருந்தால் அதை புண்ணியத்தாலோ கர்மாவாலோ வேறு எதாலோ நீ அடைய முடியாது. ஏனெனில் நீ அடைந்ததெல்லாம் எல்லைக்குட்பட்ட வரையறைக்குட்பட்ட பொருளைத்தான், அழிவுக்குட்பட்ட பொருளைத்தான், அந்த ஆனந்தத்தை தான் அடைந்திருக்கின்றாய். நித்திய வஸ்துவை என்றும் உள்ளதை ஆனந்தத்தை செயலின் மூலமாக அடைய முடியும். இது இன்னொரு கருத்து. இதெல்லாம் இப்போ எங்க சுவாமி சொல்றேன்னு சொன்னா, தத்துவபோதத்துக்குள்ள போறதுக்கு முன்னே இந்த விஷயங்கள்லாம் ஒரு அறிமுகமாக மனசுல போட்டு வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, தத்துவபோத டெக்ஸ்டுக்குள்ள போகும்பொழுது நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு சௌகரியமா இருக்கும். ஆக அறியாமையினால் இழந்திருக்கின்றோம். அறியாமையினால் இழந்ததை அறிவால் தான் நாம் அடைய முடியும், ஞானத்தால் தான் அடைய முடியும், அறிவால் தான் அடைவோம். அப்போ அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டால், இருளை நீக்கிவிட்டால் இருக்கின்ற பொருள் தெரிகின்றது. அப்பொழுது அடையாததாக என்னால் கருதப்பட்டு இழந்ததாக கருதப்பட்ட அந்த பொருள் அறிவால் அடையப்பட்டதாக ஆகின்றது. ஆக வேதமானது நான்காவது புருஷார்த்தமான பிரம்மனை, நித்திய வஸ்துவை, பரம்பொருளை, மெய்ப்பொருளை, ஆனந்த ஸ்வரூபத்தை, நித்தியத்தை பற்றி அறிவை தந்து நம்மை அறிவை தந்து அடைய வைத்து விடுகின்றது. இப்போ கர்மகாண்டத்துல அறிவு, செயல், பலன். இங்கே அறிவே பலனை தருகின்றது, இடையிலே செயல் எதுவும் இல்லை. ஆமா, இப்படி எந்த பகுதி வேதத்திலே பிரம்மத்தை பற்றிய விஷயத்தை சொல்லுகின்றதோ, பேசுமோ, அந்த பகுதிக்கெல்லாம் வேதாந்தம் என்று பெயர். இன்னொரு பெயர், இந்த வேதாந்தத்துக்கு இன்னொரு பெயர் உபனிஷத்து, ஞான காண்டம். இந்த உபனிஷத் ஞான காண்டம் நம்ம உபனிஷத் வகுப்பில் உபனிஷத்துடைய வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். ஆக ஞானத்தை அடைவதும் பிரம்மத்தை அடைவதும் அறிவதும் ஒன்றே சமகாலத்தில் நிகழ்கின்றது என்று சொல்லுகின்றது. ஆக கர்மகாண்டம் என்பது புண்ணியம் தரும் செயல்களை பற்றியது. அதனால் அங்கு அடைவது என்பது அனித்தியமான பொருள்களைத்தான் செயல் மூலமாக அடைகின்றோம். ஆனால் புண்ணியம் தரும் செயல்களை பற்றிய அறிவை அடைந்து செயல்பட்டு தான் புண்ணியத்தை சேர்க்க முடியும், புண்ணியத்தான் சுகத்தை அடைய முடியும். ஞான காண்டத்தில் அறிவே நம்மை அடைவித்து விடுகின்றது. அதான் தாய்மொழி சொல்ல, அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமே என்றென்று பாடினேன்னு சொல்லுவாங்க. ஆக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 10 பேர் ஆற்றை கடந்த கதை தெரியும் இல்லையா? 10 பேர் வந்தாங்க, ஆற்றை கடந்து வந்தாங்க. வந்த பிற்பாடு எண்ணி பார்த்தாங்க, 9 பேர் தான் இருக்கு. 10 பேர் எண்ணினாங்க, 9 பேர் தான் இருந்தது. ஓன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன ஆச்சு, ஆமா நதி சாப்பிட்டுட்டுதுன்னு சொல்லி நினைச்சாங்க. அப்புறம் ஒருவர் வந்தார், பார்த்தார், என்னன்னு கேட்டார். என்னப்பா உங்க ப்ராப்ளம்? நாங்கள் 10 பேர் வந்தோம், இப்போ 9 பேர் தான் இருக்கும், ஒரு ஆளை காணலை. புரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணார்?
ஒவ்வொருவரா நம்பர் சொல்ல சொன்னார். 10வது ஆள் அங்க 10ன்னு சொல்லிட்டார். இப்ப அந்த 10வது ஆளு எங்க இருந்து கிடைச்சாரு? அந்த 10வது ஆள் நான் தான் ஆத்துல போய்விடவில்லை, நதியில மூழ்கி விடவில்லை, அறிவினால அந்த 10வது ஆளை அடைந்து விட்டார். ஆக 10வது ஆளை அறிவதும் அடைவதும் என்ன? எதனால் அடைந்தார்கள்? அந்த 10 பேர் தன்னை விட்டுட்டு எண்ணினாங்க, நான் தான் 10வது ஆள் தெரியல. ஆக ஞானமேவ பிராப்தி, ஞானம்தான் அடைதலை செய்தது. எங்கு? ஞான காண்டத்தில். தத்துவ போதம் போன்ற நூல்கள் ஞான காண்டத்தை, ஞான காண்ட கருத்துக்களை, சாராம்சத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த தத்துவ போதத்தில் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் சொன்னா, நித்தியமான ஆனந்தத்தை பற்றிய விளக்கம். ஒருவர் கேட்டார், சரி சுவாமி, நான் பிரம்மத்தை அறிந்து பிரம்மத்தை அடைந்து விடுகின்றேன், அதன் பிறகு எனக்கு வீடு வாசல் எல்லாம் போய்விட்டா என்ன பண்றது? அடைஞ்ச பிற்பாடு, நித்தியமான பொருளை அடைஞ்ச பிற்பாடு அனித்தியமான ஆனந்தம் எதற்கப்பா? அப்படி சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஒருவர் சொன்னார், மதுரையே உனக்கு தரேன்னு சொல்லிட்டார் ஒருத்தர், சும்மா தான் ஞாபகம் வச்சு. அப்ப அவர் கேட்டார், எனக்கு ஆவணி மூலவிதம் 4 சென்ட் இடம் கிடைக்குமான்னார். மதுரையே உனக்கு என்ன பிற்பாடு? ஆவணி மூலவிதம் தெரியும் இல்லையா? கோயிலை சுத்தி இருக்கிற இடம், மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி, அங்க ஒரு 4 சென்ட் கொடுங்கன்னா. அது போல சொன்னார். இன்னொன்னு சொன்னார், கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்டு வெறும் பிஸ்கெட்டை கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போல. பல பேருக்கு பயம் இருக்கு, வேதாந்தம் படித்தா எனக்கு வைராகி வந்துடுமோ. ஒருத்தர் கேட்டார், ஓம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நான் சன்னியாசி ஆயிடுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த ஓங்காரத்தை தனியா சொல்றது பயமா இருக்கு. அவங்கவுங்க வைராகியம் வர்றது தலைகீழ நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சொன்னாலே சன்னியாசி ஆயிடும். பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் நதிகளிடை மூழ்கியும் தோயமதில் மூழ்கியும் பசிதாகமின்றி எழுநா மத்தியிடை நின்றும் உதிர் செருகு பாயுவினை வன்பசி தனக்கடைத்தோம். ஆமா, ஞானம் அல்லது கதி கூடுமோ? ஞானம் தான். நிறைய பேர் இந்த பயம் வேற, தேவையில்லாத பயம், அது பண்ண இப்படி ஆடும், இது பண்ண அப்படி ஆடும். ஏன்னா நம்ம வீடுகளே அப்படிதான் பழகி வச்சிருக்கோம். ஒருத்தர் ஒரு 2 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போனாரா, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் உனக்கு? சாமியார் ஆகிட போற, ஆசிரமத்து பண்ணி சாமியார் ஆகிட போற. இந்த வகுப்புகள்லாம் வந்து அதை வீட்டில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து அப்படிதான் அப்படிதான் ஆகிடும். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சுலபமாக இவருக்கு கிடைக்கிற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார். சுலபமாக வைராகியம் வரப்போவதில்லை. எத்தனை கோடி நாம ஜபம் பண்ணாலும் சன்னியாசம் வரப்போறதில்லை. பயப்பட வேண்டாம், முதல்ல ஜபம் பண்ணுங்க, பிறகு பார்த்துக்கலாம். பண்ணவே இல்லை, அது வேற பயம். பண்ணினா அப்படி ஆயிடுமா? ஆக உண்மையில் நமக்கு அறிவை தந்து அறியாமையை போக்கி நிறைவை தருவதுதான் வேதாந்தம். ஆக நித்தியமான வஸ்துவை நமக்கு அளிப்பதுதான் வேதாந்தம். அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் உபனிஷத்துக்குள்ளே இருக்கின்றது. அதை முறையாக படிப்பதற்கு முன்பாக, இப்போ சொன்ன இவ்வளவு விஷயங்களை முறையாக படித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த உபனிஷத்திற்குள் செல்வதற்கு நுழைவாயிலாக இருப்பதுதான் தத்துவ போதம் முதலிய நூல்கள். உரைநடையாக படிப்படியாக ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு டெவலப்மெண்ட் இதில் இருக்கும். அந்த டீச்சிங் நம்ம பார்க்க போகின்றோம். மிக எளிமையாகத்தான் இருக்க போகின்றது. ரொம்ப ஹை லெவல் அந்த கருத்துக்களையும் சொல்ல போகின்றது. சுலபமான ஆரம்ப பிகினர்ஸுக்கு இருக்கக்கூடிய தெரிய வேண்டிய விஷயங்களை அழகாக சொல்லித்தரப்போகின்றது. இனி நாம் நூலுக்குள் செல்லலாம். முதல்ல தியான சுலோகத்தை மட்டும் இப்போ பார்த்துட்டு அடுத்த வகுப்பில், நாளை வகுப்பில் நாமும் இதன் அர்த்தத்தை எல்லாம் பார்த்து முறையாக செல்லலாம். தியான ஸ்லோகம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய
तत्त्वबोधोऽपि धीयते वासुदेवेन्द्रयोगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽपि धीयते எந்த ஒன்றை ஆரம்பித்தாலும் பிரார்த்தனையுடன் ஆரம்பிப்பது நம்முடைய சம்பிரதாயம். இறைவனை நினைத்து ஆரம்பிப்பது நம்முடைய மரபு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தத்துவபோதம் என்ற நூலை படிக்க நாம் ஆரம்பித்துள்ளோம். ஆக இறைவனை நினைத்து நமஸ்காரம் சொல்லி ஆரம்பிக்கின்றோம். தொடக்கமும் பிரார்த்தனை தான், முடிவும் பிரார்த்தனை தான். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட ஐயனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணே திருவடி போற்றி போற்றி காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியேனிய வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி ஆளடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.